ரூஃப் காங்கிரீட் போடுறனால தான் உங்க வீட்டோட ஃபியூச்சரே டிசைட் ஆகுது. இப்போ நான் சொல்ல போற இந்த 5 மிஸ்டேக்ஸை நீங்க செக் பண்ணலனா கண்டிப்பா லீக், கிராக், ரிப்பேர்னு கஷ்டப்படுவீங்க. ஃபர்ஸ்ட், ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் செக். காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டீல் பார் டிராயிங்க்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருக்கா, ப்ராப்பர் ஸ்பேசிங், லேப் லென்த், கவர் பிளாக்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட், ஷட்டரிங் குவாலிட்டி. ஷட்டரிங் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணியிருக்கணும். கேப் இருந்தா சிமெண்ட் ஸ்லரி லீக் ஆகும். லெவல் கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா ஸ்லாப் அன்இவன் ஆகிரும். தேர்ட், காங்கிரீட் மிக்ஸ் அண்ட் வாட்டர் ரேஷியோ. ஸ்ட்ரக்சர்ல கொடுக்குற காங்கிரீட் மிக்ஸ் ரேஷியோவை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். எக்ஸ்ட்ரா வாட்டர் இல்ல எக்ஸ்ட்ரா சிமெண்ட் ஆட் பண்ணா கண்டிப்பா ஸ்ட்ரக்சர்ல டிஃபெக்ட் வரும். ஃபோர்த், ப்ராப்பர் வைப்ரேட்டர். காங்கிரீட் போட்ட உடனே வைப்ரேட்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அப்பதான் ஏர் பாக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஸ்லாபோட ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஃப்த், கியூரிங் இஸ் மேண்டட்ரி. காங்கிரீட் முடிஞ்ச அப்புறம் மினிமம் 7 to 14 days கியூரிங் கண்டிப்பா விடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கியூரிங் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்லாபோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். கியூரிங் சரியா பண்ணலனா கண்டிப்பா கிராக்ஸ் வர சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம எலிவேட் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.